கொண்டாடுகிற சபை மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். சபை வாலிபர்களை ஊக்குவிக்கும்படி சபையிலும் வந்திருக்கிற பெரியவர்களுக்கு, சபை மக்களுக்கு வாழ்த்துக்கள். இதெல்லாம் வந்து சிறப்பாய் செய்கிற சபைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பெத்தேல் சர்ச்சிலிருந்து வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஃபர்ஸ்டே கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். 1:30 ஒரு அவசரமா முடிக்க வேண்டியிருக்கும். ஒரு சாப்பிடுற நேரம். இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதனால தூங்கிறாருங்க. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்டே தூங்கிறாருன்னா நல்லா பேசுறதுக்காக உங்களுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு தலைப்பு, பட்டிமன்றத்தோட தலைப்பு, கிறிஸ்தவ குடும்பங்களின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும், பெண்கள் தான் காரணம் சொல்லிட்டு ஒருத்தனும் வந்திருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. அப்படிதான் சரி, உங்க பிள்ளைகள் பேச போறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களில் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களே பெண்கள். இதே மாதிரி ஒரு சர்ச்சை இருந்துச்சு. சர்ச்சையில் எல்லாரும் ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிசாசால உள்ள வந்துட்டாங்க. சாத்தான் உள்ள வந்து எல்லாரும் போயிக்க ஓட ஆரம்பிச்சாங்க. சாத்தான்லாம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடினதுக்கு அப்புறம் இந்த சர்ச்ல முதல் பக்கமா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அவர் ஓடே இல்லை. ஓடே இல்லை. பிசாசால முன்னால வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்கான், நான் சாத்தா வந்திருக்கேன் அப்படின்னு. ஆச்சு. அவர் மறுபடியும் பார்த்தாரு, நான் சாத்தா வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு என்ன அப்படின்னு, பயம் இல்லையா, 20 வருஷம் அது கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஆண்களுடைய என்ன என்னவா இருக்குது, பெண்ணாக நான் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறேன். இன்னொரு இடத்துல எங்க அம்மா சிறு வயசுலேயே எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போனாரு. அங்க கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க. கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாரு, நல்லா சாப்பிட்டாரு. அப்போ செஞ்சு கொடுத்த அந்த பெண்ணிட கேட்டாங்க, இது என்னதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெருசா இருக்குது, ரவுண்டா இருக்குது, குண்டு குண்டுன்னு இருக்குது, இதுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது கொழுக்கட்டை. அப்படியா, நான் என் பொண்டாட்டிகிட்ட போய் கேட்பேன், இதே மாதிரி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே போனாரு. ஒரு சின்ன ஓடை வந்துச்சு, தண்ணி மாதிரி இருந்துச்சு. பல தாண்டணும். பின்னால இருந்து ஓடி போய் பின்னால போய் ஓடி முன்னால தாண்டினாரு. அப்பாடா அப்படின்ட்டாரு. அப்பா தாண்டிட்டாரு. இப்போ கொழுக்கட்டை மறந்து போச்சு. ஏதோ அப்பாடா அப்பாடான்னு சொல்லிக்கிட்டே போனாரு. வீட்டில் போனோம்னு என்ன சொன்னாரு, ஒய்ஃப்கிட்ட, எனக்கு அப்பாடா பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாரு. ஒய்ஃப் அப்பாடானா என்னதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீ அந்த லேடி வந்து அழகா பண்ணி கொடுத்தாங்க, நீ என்னடா அப்பாடா எனக்கு பண்ணி தர மாட்டீங்க. வயப்புக்கு பயங்கர கோவம். பூரிக்கட்டை எடுத்து விளாசிட்டு, அப்பாடா எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மனுஷன் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யல, ஆட்டி ஆட்டி கவனிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கங்க வீங்கி ஹஸ்பண்ட் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்து வீட்டாக்கா திடீர்னு ஒரு ஜாமான் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. என்னக்கா, அதுக்கு அண்ணன் மகம் கொழுக்கட்டை மாதிரி வீங்கிருக்கு. ஓ கொழுக்கட்டை தான், அதுதான் வேணும் அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, இந்த பாவி மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுதலாதுன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு கூட்டம் என்ன சொல்றது, எங்களாலதான் இன்பம், எங்களாலதான் மகிழ்ச்சி குடும்பத்தை சொல்றது. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நான் தான் இந்த குடும்பத்தை, அந்த பெண் சொல்றாங்க, நான் தான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மைங்கிறத ஆராய போறோம். பின்பகுதியில நம்ம பார்க்க போறோம். இது எப்படி பார்க்க போறோம். பெண்கள் முக்கியமா அப்படிங்கிறத பேசுறது. பெண்கள் தான் முக்கியம். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெண்கள் தான் முக்கியம் சொல்லிட்டு மர்சி இருக்காங்க. எப்படியாவது நாங்க தான் இந்த குடும்பத்தை கட்டி காக்கிற ஆளுகள், குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர ஆளுகள் அப்படின்னு சொல்றதற்கு நிறைய உட்கார்ந்துருக்காங்க. என் மர்சி நான் விட்டாலும் ஜென்சி வந்து விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
மெர்சி எங்க விட்டு பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் அதை அந்த பாயிண்ட பிடிச்சி எப்படியாவது நிரூபிச்சிருவேன். என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல பெண்கள் தான் மகிழ்ச்சி கொண்டு வராங்க. கடைசியா பெண்கள் வீட்டையும் மாத்திரமல்ல வெளியிலே நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு வேலைக்கு போகிற ஜெனிஸ்பா சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. இந்த பக்கம் நீங்க என்னதான் ஆட்டினாலும் என்னதான் உருட்டினாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். இந்த உலகத்துல எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டு சுமந்துட்டு வர்ற ஆட்கள் நாங்க தான். வெளியிலையும் பார்க்கணும், வீட்டிலையும் பார்க்கணும், ரோட்டிலையும் நாங்க தான் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியை தந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஆண்கள் தான் மகிழ்ச்சியை தாரும் சொல்லிட்டு சாமுவேல் இருக்காங்க. சாமுவேல் ஜெபஸ்டின் எப்படியாவது படிப்பு இதுக்காகவே நான் அறவழியில நிப்பாட்டிட்டு இந்த பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சன் வந்திருக்காங்க. அதுக்காகவே நான் படிப்பு நிப்பாட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த படிக்க போறாரு, இப்ப படிப்பு நிப்பாட்டி வச்சிருக்காரு. நான் அக்கௌண்ட்ல தான் வேலையே பார்க்க, எனக்கு தெரியும் கணக்கு, நான் போடுறது கணக்கு என்னைக்குமே தப்பாது அப்படின்ட்டு ஜேம்ஸும் பேச வந்திருக்காங்க. நீங்களும் ஆவலா இருக்கீங்க. இப்ப முதல்ல ஆண்களே குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க, கொண்டு வர்ற ஆட்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு பேசுறதுக்கு சாமுவேல் வராங்க. ஹலோ, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை நடுவராக இருந்து நடத்தும் திரு ரத்ன சர்ப்பணம் அவர்களுக்கு முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னைக்குள்ள பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா? ஆனா பாருங்க, இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக ஒரு ஆண் தான் வந்திருக்காரு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிடணும், ஒரு ஆண் வந்து எவ்வளவு முக்கியமான பங்களிப்பு ஒரு குடும்பத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் கரெக்டா தீர்ப்பு சொல்லுவாங்க, கரெக்டா தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு ஒரு ஆணை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னொரு நடுவர்களே, ஒரு கணவரும் மனைவியும் ஒரு டாக்டர்கிட்ட போனாங்களாம். அப்போ ஒரு கணவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால டாக்டர் பார்க்க போயிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த மனைவிட்ட சொன்னாங்களா, உங்க கணவருக்கு ரொம்ப ரெஸ்ட் எடுக்க தேவை இருக்கு, அதனால எங்களால தூக்க மாத்திரை அப்படின்னு. அப்போ அவங்க மனைவி கேட்டாங்களா, இந்த தூக்க மாத்திரை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும், இது அவருக்கு இல்லைன்னு உங்களுக்கு அப்படின்னாங்களாம். அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவாரு, மத நிம்மதியே இல்லை, ஆனா நாங்க தான் மகிழ்ச்சியை கொண்டு வருவோம்னு பேசுறதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்குதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். பொதுவா அதாவது ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஒரு ஆண் தான் காரணம் அப்படின்னு எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு ஆண் வந்து குடும்பத்துல மிகவும் ஒரு தலைவராக, அதாவது அவருக்கு வந்து நிறைய பொறுப்பு, நிறைய கடமை உண்டு. எதை வச்சு சொல்லலாம்னா, அவனுடைய இளம் வயதுல இருந்து முதிர் வயது வரை அவன் வாழ்க்கையில உழைக்கிறதா இருக்கணும், சம்பாதிக்கிறதா இருக்கும், அது வந்து அவனோட குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தான் இருக்கும். அவனோட குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக இருக்கலாம், அவனுடைய மனைவி, அவனோட பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக. அப்போ அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தினாதான் அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இதனால்தான் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஒரு ஆணாதான் இருக்க முடியும்னு சொல்ல வரேன். ஏன்னா ஒரு பெண் வேலைக்கு போறாங்க இல்ல, அது வந்து ரெண்டாவது, இந்த காலத்துல சப்போர்ட் பண்றாங்க, அது வந்து வேற. ஆனா ஒரு ஆண் வேலைக்கு போகாம இல்ல அந்த குடும்பத்துல பொறுப்பா இல்லைன்னா அந்த குடும்பத்துல கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு வேதத்துல இருந்து நான் ஒரு காரியத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது வேதத்துல இருந்து ஒரு குடும்பத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை, அதாவது ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு. அதுல எல்லா விதமான செடிகள், மரங்கள், எல்லா பழங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு, நடுவர்களை நீங்களே சொல்லுங்க, முத ஆண்டவர் யாரை சிருஷ்டித்தார்? ஏவாளையா? ஆதாமையா? ஏன் ஆதாம சிருஷ்டித்தாரா? நினைச்சா ஏவாளை சிருஷ்டிக்கலாமே. எதற்காக? ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கு ஒரு குடும்பத்துக்கு முதல் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்க வேண்டியது ஒரு ஆண் தான். அதுக்குதான் ஒரு ஆதாமை சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற துணையா சிருஷ்டிக்கப்பட்டதுதான் ஏவாள். ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனையே உருவாகுது.
ஏன்னா அந்த ஏவாளை சிருஷ்டித்தார். அந்த சர்ப்பம் யாரை வஞ்சித்தது? ஏவாளை தான் வஞ்சித்தது. அது ஆதாமே, அது அதாவது ஒருவேளை ஆதாமை சோதிச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருப்பாங்க, அதனால தப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஏவாள் வந்து ஒரு பாவத்துல விழுந்துறாங்க. இதனால ஆதாமும் என்ன அந்த பாவத்துல விழுந்துறாரு. கடைசியில் என்ன ஆகுது? அந்த தோட்டத்தை விட்டு 2 பேரும் துரத்தப்படுறாங்க. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நடுவர் அவர்களே? ஒரு பெண்ணால ஏதேனும் தோட்டம் க்ளோஸ். இதுதான் ஒரே ஒரு பெண்ணை தான் உண்டாக்குனாரு, ஒரு குடும்பமே க்ளோஸ் ஆயிட்டு. அதுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோட பங்களிப்பு ஒரு குடும்பத்துல அதிகமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இது போலதான் ஒரு ஆண், அதாவது இதை வச்சுதான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஒரு ஆண் வந்து ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறது மட்டுமல்ல, அவனோட பங்களிப்பும் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியில அதிகமா இருக்குன்னு நாங்க சொல்ல வரோம். எனவே இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக நீங்களும் ஒரு ஆண் தான், அது எல்லாத்தையும் அறிந்தவர் தான். அதனால கண்டிப்பா, அதாவது அதனால இந்த பட்டிமன்றத்துக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குங்க என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அது உண்மைதானே, ஒரு பெண்ணால தானே ஏது தோட்டத்திலிருந்து அரட்டப்பட்டாங்க. பார்ப்போமே அது உண்மையா அப்படிங்கிறத மர்சி என்ன சொல்லலாம்னு கேட்போம். படிச்சுட்டு வந்திருக்காங்க, கிராஜுவேட் முடிச்சிருக்காங்க, கரெக்டா பேசுவாங்க. அது உண்மையில படிச்சிருக்காங்க. பேப்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க நண்பர்களே, உங்களுக்கும் வணக்கம். அண்ட் அதிகமா இருக்கும் பெண்களே வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். பெண்கள் தான் அதிகமா வந்திருக்காங்க. இல்ல, எப்பயுமே பெண்கள் தான் இங்க அதிகமா இருக்காங்க. அதனாலதான் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்காங்க. அதனால அவங்க தான் காரணம். ஆக்சுவலி அவங்க தான் அதனால தான் முன்னால நிக்காங்க. இங்க இப்ப இவ்வளவு நேரமா மகிழ்ச்சின்னு பேசினாங்க. ஆனா இந்த வார்த்தை வந்தது எங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த வார்த்தை வந்ததே மகளிர்ங்கிற இதுல தான் தொடங்குச்சு. ஒரிஜினலே வந்து நம்ம மகளிர் கிட்ட தான் வந்திருக்கு. அப்ப மகிழ்ச்சி எங்க இருந்து வரும்? ஆண்கள் கிட்ட இருந்து வருமா இல்ல பெண்கள் கிட்ட இருந்து வருமா? இப்ப நம்ம சாங்கல் வந்து நல்லா பேசினாங்க, சொன்னாங்க. பைபிள் வந்து கூட கதை சொல்லியிருக்காங்க ஆதாம் அண்ட் ஏவாள் பத்தி. அது சரி, கரெக்டா தான் சொன்னாங்க. ஆனா என்னன்னா, இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆதாம் தான் ஏவாள் தான் ஆக்சுவலி சரி அந்த சர்ப்பத்தை தின்னுட்டாங்க, அந்த பழத்தை தின்னுட்டாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த டைம் ஆதாம் சொல்லிட்டாங்க ஏவாள் தான் பாவத்துக்குள்ள போறான்னு தெரியுது. அது ஆதாம் வந்து தடுத்திருக்கலாம். கேட்டிருக்கலாம், ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்குதா? அப்படியா ஒரு பெண்ணுக்கு அடிமையா இருக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேசத்தையே ஆளுகிற பிரசிடென்ட்டே வந்து ஒரு பெண் தான். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு தான் சலுகை வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா எதுக்கு தெரியுமா? அது பெண்கள் மகிழ்ச்சியா இருந்தாதான் வீடும் சரி நாடும் சரி நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இவ்வளவு என்னங்க, நம்ம இப்போ லைஃப் லாங் ஃபுல்லாவே நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணமானவங்க யாரு? இந்த இடத்துல இப்ப நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணமானவங்க யாரு? இப்போ பெண்கள் இயேசு கிறிஸ்து. அவங்கள பெற்றெடுத்ததே ஒரு பெண் தானே. ஸோ நான் அந்த கதை தான் சொல்ல போறேன். ஆக்சுவலி மேரி வந்து அவங்களோட லைஃபே தியாகம் பண்ணி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து
சரி ஒரு கெட்ட பேர் வராம அவங்க அந்த அளவுக்கு எவ்வளவு உள்ள கஷ்டம் இருந்தாலுமே அதை வெளியே காட்டிக்காம மகிழ்ச்சியோட தான் அவங்க வந்து ஏசப்பா வந்து பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பெண்ணின் தியாகத்தினால தான் நம்ம இப்போ மகிழ்ச்சியா இருக்கோம்னு மட்டும் மறந்துடவே கூடாது. இது லாஸ்டா சொல்லி முடிக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்கள் தான் என்று தீர்ப்பு சொல்வீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. நல்ல பேசினா. இந்த உலகத்துல நாம இன்னைக்கு வழிபடுதோம், ஆண்டவரை அதிகமா உயர்த்தி பாடுதோம்னா அதுக்கு முக்கிய காரணம் யாரு? ஒரு பெண் தான் காரணம். அவங்களுடைய தியாகத்தினாலதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படித்தான? உண்மை தானே? பாப்போம். இந்த உண்மையான விஷயத்துக்கு நீங்க என்னையா பதில் சொல்ல போறீங்க? படிச்சு முடிச்சு எப்படியாவது நாங்க தான் நிரூபிக்க இருக்கிற ஜேசன் அவர்களே, வாங்க பேசுறோம். இந்த 30 ஆண்டு வாலிய பண்டிகை, இந்த 30 ஆண்டு வாலிய பண்டிகை, இந்த 30 ஆண்டு வாலிய பண்டிகை பண்டிகைக்கே ஒரு ஆண் தான் எதிரியா இருக்காரு. நடுவராக வந்தவங்களுக்கு மாதிரியாக தெரிவித்து வருகிறேன். அடுத்த நடுவர்களே, ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தான், 20 மணி நடந்து போயிட்டு இருந்தான். நடந்து போயிட்டு மோஸ்ட் குறுக்க வந்து கேட்டானா, ஏன் 20 நடந்து போறேன்னு. துணைக்கு மனைவி கூட்ட போடுறது. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நீ கால் வலியோட இப்போ இருக்கட்டும்டா, எதுக்கு தலைவலி போட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம எதிர்கட்சி நெரிசல் சொன்னாங்க, இங்க பெண்கள் அதிகம் இருக்காங்க. ஆனா பெண்கள் உண்டாக்க தலைவலிகள் ஆண்கள் ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு லேடி வயிற்றுல, அதாவது ஒரு பெண் வயிற்றுல. ஆனா அவங்க ட்ராவல் பண்ணது ஜோசப் கூட. ஸோ அது ஒரு ஆண் தான். அதனால அவங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லா டைமும் கூட இருந்தது ஜோசப் தான். ஸோ அது ஒரு ஆண் தானே. அதே போல குடும்பத்தை மகிழ்ச்சியாக காரணம் வந்து ஆண்கள் தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா யோபு இருக்கான். யோபு வந்து ஆண்டவனா சோதிப்பாங்க, அவனுக்கு கஷ்டம் வரும், என்ன வரும். ஆனால் வந்து அவன் வந்து ஆண்டவனுக்கு உறுதியாக விசுவாசமாக இருப்பான். அதே அவன் என்ன சொல்லுவான், தூசிச்சு ஜீவனை விட சொல்லுவான். ஆனால் யோபு வந்து உறுதியாக இருந்ததுனால தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு ரெட்டிப்பான நன்மைகளும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுனால தான் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இது காரணம் யார்? முக்கியமாக யோபு. அது ஒரு ஆண். அதாவது இளைஞர் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக காரணம் ஆண் தான். இதே போல எல்லாரும் தெரியும், லோத்து அவங்க மனைவியோட கதைகள் எல்லாம் தெரியும். அந்த லோத்து மனைவி அவங்க கதையில வந்து என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் நீங்க அந்த சோழன் குமாரா அந்த பார்க்காம பின்னாடி போங்க. ஆனா அந்த லோத்துல மனைவி என்ன சொல்லுவாங்க, ஆண்டு வார்த்தை மீறி கேட்டு பார்ப்பாங்க. ஆனா அந்த லோத்து என்ன செய்ய மாட்டாங்க, பின்னாடி பார்க்காம போவான். அது ஒரு ஆண் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்க பார்ப்பாங்க. இல்லை குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக காரணம் ஆண்கள் தான். நீங்க ஒரு ஆண் தான், நீங்க நல்ல தீர்வு நான் எதிர்பார்க்கணும். அநேக நேரத்துல அப்படிதான் இருக்குது. லோத்து அழகா ஓடிட்டாரு. பின்னிட்டு யார் திரும்பினா லோத்தினுடைய மனைவி. அதுதான் உண்மையும் கூட. அப்ப அந்த குடும்பத்தை அதுக்கு முன்னால எடுத்துட்டு போனது யாரு? லோத்து தான் எடுத்துட்டு போனாரு. சொன்னதுல நியாயம் இருக்கு. எப்படியாவது செத்தாலும் பரவாயில்லையா, சீக்கிரம் செத்து போவோம் அப்படின்னு சொல்லி யோபு மனைவி சொன்னாங்க. ஆனா அந்த யோபு குடும்பத்தை கட்டி காத்ததுல யோபுட்ட பெரிய பங்கு இருந்துச்சு. அது உண்மை தானே? கரெக்டா சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? நாங்க தாயா அப்படின்னு அவங்க அப்ப இருந்து நேரத்துல இருந்து கங்கனை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பாப்போம், இன்னைக்கு மைக்க விட மாட்டாங்க போல இருக்கு. பாப்போம். இந்த அமர்ந்திருக்கும் மகிழ்ச்சியோட சிரிச்ச முகமா எங்களை உற்சாகப்படுத்திட்டு பெண்களே, மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு தூக்க வெறியோட சோகத்தோட தலையிருந்து குனிய வச்சிருக்கும் ஆண்களே, இந்த பட்டிமன்ற தலைப்பு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்தது ஆண்களா பெண்களா?
அது பெண்கள் ஆசைப்படுறது ஆச்சரியமும் இல்லை. அது பெண்கள் தான் என்று ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு இங்க நடுவர்கள் இங்க உட்கார்ந்துட்டார்கள். ரத்ன சத்குணன் அவங்களே எங்க 3 பேருக்கும் நாங்க என்னமோ எதிரடி கொடுக்குறோம் என்று நினைச்சுக்கிட்டு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க இங்க முன்னாடி. எதிராளியா எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சபையார் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார்டிங்ல வந்து ஜெபஸ்டின் சகோதரர் வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க பைபிள் வந்து பாதியாவே படிச்சிருக்காங்களோ என்னோட அதாவது முழுசா படிச்சுட்டு வாங்க. அதாவது ஆதாம் தான் அது பண்ணாரு, ஆதாம் தான் பொறுப்பா இருந்தாரு, ஆதாம் தான் இது பண்ணாரு, என்னமோ ஏவாள் பேரே பைபிள்ல இல்லாத மாதிரி அப்படி சொன்னாங்க. ஆதாம் படிச்சது உண்மைதான். ஆதாம படிச்சதும் நான் விட்டுருக்க வேண்டியது தானே. ஏவாள் எதுக்கு படிச்சாரு? ஆதாம ஒத்தையில இருந்தால் மகிழ்ச்சி இருக்காதுன்னு தான் ஏவாள படிச்சாரு. அவரு ஏவாள் இல்லாம அந்த ஒரு சங்கதி வந்திருக்குமா? ஒரு மகிழ்ச்சி வந்திருக்குமா இந்த உலகத்துக்கு? அதுக்கப்புறம் நம்ம தம்பி ஜேசன் அவர் ஏவாள் இல்லாம இருக்க பழகிடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பி ஜேசன் வந்து நிறைய சொன்னாங்க. என்னன்னா யோபு எப்படி இது பண்ணாரு, யோபோட மனைவி எப்படி அவங்கள கர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நடுவுரையா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய நினைக்க முடியாத ஒரு வியாதி வந்துட்டுன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐயோ நல்லா வியாதி வந்திருக்கு, நல்லா சந்தோஷமா இருப்பீங்களா? என்ன ஒரு சோதனையோட நீங்க முறுமுறுப்பீங்களா? இது துக்கமா இருக்கதான் செய்யும். இந்த இடத்துல யோபுவோட மனைவி, அதுல கூட நீங்க பாராட்டணும். யோபுவோட மனைவி தன்னோட துக்கத்தை தான் சொன்னாலே தவிர நம்மளோட கணவர் இப்படி கஷ்டப்படுறாரே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தன்னை மட்டும் பெண்களே தன்னை மட்டும் நினைக்காம நம்ம கணவர் எப்படி சஃபர் பண்றாங்க அப்படின்ட்டு அந்த துக்கத்தோடையும் அந்த சோதனையிலையும் தான் 2-3 வார்த்தை சொல்லிட்டாங்க. அதை எடுத்து அதை ஒரு பாயிண்டா எடுத்து பேச முடியுமா? அதுலயே பார்த்தோம்னாலுமே யோபோட லாஸ்ட்ல அவங்க பார்த்தோம்னா எல்லாம் இழந்தது பிறகு வர அவங்க கூட இருந்தது அவங்க மனைவி அவங்க கடைசி வரை இருந்தாங்களா இல்லையா? லாஸ்ட் வரை இருந்தாங்களா? சரி 2-3 ஏசுறது ஏச செய்யதான் செய்யும். எவ்வளவுதான் ஏசுனாலும் கடைசி வரை அவங்க கூட இருக்கிறது யாரு? மனைவி தானே. கணவனே கண்கண்ட தெய்வம். நடுவரே இந்த ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பண்ணதுல ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல அந்த சர்வே எடுக்கும்போது அதுல என்ன வந்திருக்குன்னா யூரோப் கான்டினென்ட் வந்து அதுல இருக்கிற எல்லா நாடுமே நல்ல ஹாப்பியஸ்டான கண்ட்ரி, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற ஆட்கள் வந்து அங்கதான் இருக்காங்க அப்படின்னு அந்த சர்வே சொல்லுது. சோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தா அந்த நாட்டை ஆளுறது யாருன்னா அது ஒரு பெண்மணி. அந்த பெண் ஆளுறதுனாலதான் அந்த நாடே மகிழ்ச்சியா இருக்கு. இதுலயே உங்களுக்கு தெரியலையா? ஒரு பெண் வீட்டை மட்டும் மகிழ்ச்சியா வைக்காம ஒரு நாட்டுக்கே மகிழ்ச்சி கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த தைரியமும் வல்லமையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சரி சொல்லுவோம், நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க. நம்ம இந்தியாவிலேயே தான் ஆட்சி செய்யறாங்க. பிரைம் மினிஸ்டரா நம்மளுக்கு ஒரு ஆட்சி செய்யறது ஒரு ஆண் தான். எவ்வளவு பேருக்கு அந்த மகிழ்ச்சி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மகிழ்ச்சி கொண்டு வர்றது வந்து பெண்கள் மட்டும்தான். இல்ல நம்ம பார்த்தோம்னா பைபிள்லயே போட்டிருக்கு, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஏதாச்சும் பைபிள்ல எங்கேயாச்சும் புத்தி உள்ள ஆண் தன் வீட்டை கட்டுகிறான்னு சொல்லியிருக்கா? இல்ல. ஏன்னா சொல்லுதா பெண்களால மட்டும்தான் வீட்டை கட்ட முடியும். பெண்களால மட்டும்தான் ஒரு வீட்டை பொறுப்பா அவங்க அதை கொண்டு போக முடியும். அது மட்டும் பெண்களுக்கு தான் அந்த கான்பிடென்ட் எல்லாமே இருக்கு. நம்ம பைபிள்ல இருந்து பார்த்தோம்னா எஸ்தரோட சரித்திரத்தை பார்த்தோம்னா எஸ்தர் தன் வீட்டில் இருக்கிற
வீட்டுல இருக்கிற சோதனையும் அவங்க மக்கள் படுற வேதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அந்த ராஜா கிட்ட தன் தலையே போனாலும் சரி தன் உயிரை பணைய வச்சு அந்த ராஜா கிட்ட பேசி தன்னோட மக்களுக்கு ஒரு விடுதலை ஒரு மகிழ்ச்சி கொண்டு வந்தது ஒரு பெண் தான். அதுல கூட பார்த்தா ஒரு ராஜா வந்து புத்தி இல்லாம அவர் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு லோ பாஸ் பண்ணி விட்டாங்க. பட் ஆனா அதுக்குள்ள ஒரு பெண் தான் முன்னாடி வந்து அவங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே பண்ணி அவங்க நல்லா வழி நடத்துனாங்க. இது கூட ஒரு பெண்ணாலதான் முடியும். இதையும் பார்த்தோம்னா நம்ம வீட்டுல ஒரு பெண் வந்து வீட்டுல எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும் எது இருந்தாலுமே அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில சிரிச்ச முகமா இருக்கிறது ஒரு பெண் தான். அது ஆண்களுக்கு யாருமே சொல்லவே முடியாது. சோ இந்த கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொண்டு வர்றது பெண்கள் தான் என்று தைரியத்தோடு ஈர்ப்பு சொல்லுவீங்க என்று அந்த தைரியத்தையும் உங்களுக்கு வழங்கி உண்மையில பெண்கள் அநேக நேரம் தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு சிரித்த முகத்தோடு நிறைய பேர் வரவேற்பாங்க. ஐயா அடுத்த அதே நேரங்கள்ல அது அவங்களுக்கு பெண்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு சுவாபம் கடவுள் கொடுத்தது. ஆனா பல பாடுகளை பட்டு அவங்க பிள்ளைகளை பெற்று எடுப்பாங்க. அவங்களுடைய வேதனை நல்லா சுமக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, கடைசி வரைக்கும் அவங்க பிள்ளைகளை சார்ந்திருப்பாங்க, கணவனை சார்ந்திருப்பாங்க. எவ்வளவு அடிபட்டாலும் நாங்க தாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாங்குதலை ஏற்றுக்கிட்டு சிரித்த முகத்தோடு எல்லாத்தையும் பேசிப்பாங்க. அவங்க சொன்னதுல உண்மை, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஜேம்ஸ் வந்து கடைசியா பேச வராது. என்ன சொன்னா ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க ஜேம்ஸ். அவர் கணக்கு பார்ப்பார், கரெக்டா கணக்கு பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து பெரியவர்கள், தாய்மார்கள், ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லாம நடுவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, இந்த எதிர்கட்சியினர் எதை பேசுறதே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. பேச சொல்றது வேற ஏதோ எங்கெங்களாவோ பேசிருக்காங்க. இந்த 3 பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போனா சாப்பிட ஒரு ஆண் சம்பாதிச்சு போற சாப்பாடுல தான். இவங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்களா? ஒழுங்கா வீட்டை நடத்துறது ஆண், வீட்டுல சாப்பாடு ஸ்கூல் ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாம் கெட்டுறது ஆண். அவ்வளவு எல்லாத்தையும் சுமக்கிறது ஆண். மகிழ்ச்சி தரலையும் சீரியல் பார்த்துக்கிட்டு வீட்டுல நடந்துட்டு இருக்கிற இவங்க மகிழ்ச்சி தந்துட்டாங்க. இவங்க அதிகபட்சம் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? 3 பேருக்கும் கேட்டு பாருங்க, அவங்க வீட்டுல சமையல் பண்ண தெரியாது. அது மட்டும் இல்லாம சமைச்சு முடிச்சு அந்த பாத்திரம் கழுவ கூட தெரியாது. அது கூட நேரத்துக்கு ஆட்டம் பண்றாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில ஆட்கள் எப்படி மடித்து தரலாம்னு சொல்லலாம்? கடவுளுக்கு எல்லா வீட்லயும் பாருங்க, மாமியார் மருமகளுக்கு சண்டை வரும், மாமியாருக்கு மருமகளுக்கும். எங்கேயாச்சும் மாமனாருக்கு மருமகளுக்கு சண்டை ஏன் நீங்களே எடுத்துக்கோங்க. அவங்க அப்படிதான் பண்ணுவோம். எங்க மாமனார் தனியா தான் படுத்திருப்பாரு. அவர் யாரையுமே கேட்க மாட்டாரு. அவரு தனி உலகத்துல இருப்பாரு. அதே மாதிரிதான் ஆண்களுக்கு இந்த சண்டை படலாம் பிடிக்காது. பெண்களுக்கு எப்ப பார்த்தாலும் பழமா பேசணும், எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி சொல்லணும், அவன் என்ன பண்றான், இதுதான் இவங்களுக்கு பேச்சு. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, பைபிள்ல ஆபிரகாம் கதையை பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு மகனை தாரேங்கிறாரு. ஈசாக்க ஆண்டவர் தரதுக்கு ஒரு நியாயத்தை, அதாவது ஒரு ப்ராமிஸ வச்சிருக்காங்க. ஆனா சாரா என்ன பண்றா? இல்ல நீங்க ஆகாரம் திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிறான்.
இப்ப இது எதுக்கு பண்ணணும்னு சொல்லுங்க? ஆண்டவர்ல நம்பிக்கையே இல்லை. ஆபிரகாம் வந்து ஒரு விசுவாசத்தை தகவலா சொல்றாங்க பைபிள்ல. ஆனா இந்த சாரா என்ன பண்றான்? ஆண்கள் ஆபிரகாமோட மனசை மாத்தி ஆகார கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். போனஸ் கிடைக்கும்போது யாராச்சும் விடுவாங்க. ஆனா சரி அதே விடுறாங்களா? பொறுமை இல்ல, கொஞ்சம் கூட பொறுமை இல்ல. உடனே அந்த ஆகாரம் விரட்டுங்கிறான். ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்களுக்கு ஒரு பொறுமை இல்ல. இதுலயே தெரியுது பெண்கள் இடத்துல ஒரு பொறுமை இல்ல. பொறுமை இல்லாத இடத்துல வீடு நல்லா இருக்காது. ஆண்கள் வந்து நல்லா காலையில இருந்து நார்மலா உழைச்சிட்டு காசு பார்த்து சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா ஒரு பக்கம் பேசுவாங்க, மனைவி ஒரு பக்கம் பேசுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுவுல நம்மளோட கடந்த காலத்தையும் அடுத்த காலத்துல இருக்கிற நம்ம அம்மாவையும் எதிர்காலமா இருக்கிற நம்மளுக்கு மனைவி, இந்த ரெண்டுக்கும் நடுவுல எல்லா ஆண்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு நடுவுலையும் எல்லா ஆண்களும் வந்து குடும்பத்தை நல்லா மகிழ்ச்சியா நடத்துறதுதான் மிகவும் ஆண்கள்ட்ட இருக்கிற ஒரு சிறப்பான அம்சம். இது பெண்கள்ட்ட என்னைக்கு வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா செலவு. இந்த பெண்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா செலவு. இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் நீங்க கேட்டுவாங்க, ஒரு பண்டிகைன்னு வந்தா அவங்க அதிகபட்சம் என்ன ஒரு சட்டை பேண்ட் இதெல்லாம் இவங்க மைண்ட்ல வரும். 1000 ரூபாய் முடிஞ்சிடும். 1000 ரூபாய் முடிஞ்சிடும். 100 போனா 2000 ரூபாய். இவங்க மேக்கப் பாக்ஸ் 2000 ரூபாய் வந்து ஆரம்பிக்குது. கேள்விப்பட்டேன். அதிகமா பாத்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெண்கள் தான். அலங்காரம் பண்றது வெயிட் நல்லா தெரிஞ்சது சோப் பண்றது பெண்கள். ஆண்கள் தான் ஒரு பண்டிகை வரும்போது எல்லா குடும்பத்திலும் ஆண்கள் வந்து செலவு வந்து பண்ண மாட்டாங்க. பண்டிகை வந்து எல்லாருமே வந்து அவங்களோட பொருட்கள் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்குது. கடைசியில் ஆண்கள் யோசிக்கிறதா அது விலை சட்டை எப்படி பாருங்க ஒரு 50-60 அது எப்போ மாதிரி வந்து இருக்காது. ஏன்னா அது ஒவ்வொருக்கும் தியாகம் பண்றாங்க. இந்த தியாகம் பெண்கள் 60ல 70 பாக்கியாம பார்க்க மாட்டாங்க. அதுதான் மைண்ட்ல இருக்குங்க. இந்த ஆண்கள் இருக்கிற பொறுமை பெண்கள் இருக்கிறாரு. இந்த பொறுமை என்ன இருக்கு? வீடு மகிழ்ச்சியா இருக்காது. அது மட்டும் இல்லாம நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பொறுப்பை கொடுப்பாரு, பேசி கட்டுறதுக்கு. ஏன் நோவாவோட மனைவிட்ட கொடுக்கல? ஏன்னா வேற எங்கேயுமே கட்டிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன மரம் வைக்கிறீங்க, நான் வைக்க மரம் கட்டல வைக்கிற அப்படின்னு ஒரு நேர்த்தியா ஒரு விஷயத்த எத்தனை வருஷமா கட்டி முடிச்சு அந்த வேலையை நேர்த்தியா கொடுத்தது நோவா. அது ஆண்டவருக்கு தெரியும் யார்கிட்ட என்ன வேலையை கொடுக்கணும். இப்ப பதிலடி கொடுக்கலாம். தெரிஞ்சு சொன்னாங்க, புத்தி உள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறார். அது புத்தி உள்ள ஸ்ரீ. உனக்கு புத்தி இருக்கா? ஆண்டவர் பெண்களை விட்டார். ஏன் புத்தி கட்ட ஸ்ரீ? புத்தி உள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுவா. ஒரு புத்தி இல்லாத வீட்டை இடிச்சு போடுவான். பெண்களுக்கு ஆக்கிறதுக்கு சக்தியும் ஆண்டவர் அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. ஆனா பெண்கள் முதல்ல அதிகம் தான் செய்வாங்க. உட்கார்ந்து யோசிச்சு எழுதியிருக்காங்க. நம்ம கிராமத்துல இப்பவும் பாத்தீங்கன்னா, கிராமத்துல நம்ம நார்மல் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்த ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருப்பாங்க. பெண்களுக்கு பிறந்தாலே ஐயோ பொண்ணா இதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கட்டி விடுறதுல நம்மளுக்கு போதும் போதுன்னு ஆயிடுவாங்க. பிறப்புலயே ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி எடுத்துறது வரும்போதே ஒரு ஆரம்பமே சரியில்லை. செலவுகளுக்கு இந்த பெண்கள் தான். ஒரு குட்டியாக சொல்றேன். ஒரு ஆள் வந்து ஒரு மனிதன் வந்து அவரோட வீட்டுக்கு விருந்தாளியை கூட்டு போயிருந்தாங்க. விருந்தாளி கூட்டு வந்து எல்லாரும் 4-5 அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போயிருந்திருக்காங்க. அங்க போய் அவங்க எல்லாரும் சாப்பிட்டு போது அவங்க மனைவி வந்து ஏதோ பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க ஆள் வந்து அந்த ஆளோட ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா பலகாரமும் அவரே சாப்பிட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு யாருக்கும் பக்கத்தவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, என்ன சார் நீங்க எல்லாருக்கும் கொடுத்தா சாப்பிட்டு உங்க வீட்டுக்கு இருந்தாலும் வந்திருப்போம். அவர் சொன்னாரா, இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட விடாம நான் எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சேன். இன்னும் என் மனைவி மனசு கஷ்டப்படும், இதெல்லாம் நீங்க சாப்பிட நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு குடும்பத்தோட கசப்ப ஒரு ஆண் தான் உள் வாங்கிக்கிட்டு அதை வெளியே சொல்றாங்க, குடும்பத்தை நடத்துறாங்க. நீங்க கொடுக்குற ரசத்தை கூட அது மட்டும் இல்லாம வேதத்திலே தெளிவாக இருக்கு,
எபேசியர் 5:23 இதுல யாரும் அவங்க பேசுறாங்களே ஏதாவது ஒரு அதிகாரத்தை சொல்லியிருப்பாங்களா? அவங்க எல்லாம் அரட்டர்ஸ் வந்தது ஒரே எபேசியர் 5:23 ஆண்டவர் சொல்றானா, புருஷன் வீட்டுக்கு தலையா இருக்கிறான். அடுத்த வசனம் மறந்துட்டாங்க. அதாவது அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் வீட்டுக்கு வாழா இருக்கிறாங்க அப்படின்னு தான் வச்சுட்டு இருப்போம். ஆனா என்ன அவங்க மனசு கஷ்டப்படுது, அதை விட்டாச்சு. அவர் தலை ஆணா இருக்கும்போது பெண் யாரு? ஒரு வாழை மட்டும் ஆக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம தலை போட வாழாங்க. ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பாப்பாக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும், இல்ல அது ஒவ்வொரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்கள் தான் கொண்டு போவாங்க, ஆண்கள் அதை தீர்த்து வைப்பாங்க. அது பணமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனா ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு பெண்கள் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை எடுத்து இன்னொரு பிரச்சனை எதுக்கு போகணும்? அதே மாதிரி வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம். அதை நினைத்து நன்றி நன்றி. நல்லா பேசினாங்க. அநேக நேரம் அப்படிதான் இருக்கு. ஆண்கள் தான் நிறைய பாராட்டு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றது கூட நம்ம கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்ட எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாலிபத்தையே மறந்த ஆண்கள் இருக்காங்க. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காக என் பிள்ளைகள் போகட்டும், என்னுடைய மனைவி போகட்டும், நான் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபங்க்ஷன் அனுப்பிட்டு, இல்லைன்னா அவங்கள ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அனுப்பிட்டு இவங்க எங்கேயும் போய் கஷ்டப்படுறாங்க. அவங்க நிறைய சொன்னாங்க, நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தத்துல அழிக்கிறது இருக்கு, ஹாஸ்பிட்டலே அழிச்சு தொலைச்சுக்கிறீங்க அப்படின்னாங்க. அது நிறைய நாள் நடக்கதானே செய்யும், அப்படித்தானே? சரி, எது உண்மை அப்படிங்கிறத கடைசியா பெண்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஒருத்தர் சொன்னா அதுக்கு மறுப்பு ஏதாவது கடைசியில் நம்ம கேட்கணும்னா ஜெனிஃபா பேசுவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி வாய்ப்பு கொடுத்த கருத்துக்கு சோஸ்திரம். ஒரு நிமிஷம் மைக்கு கண்டிப்பா நல்ல பதில். மைக்கு கரெக்ட் அடிக்க போறீங்களா, பேச போறீங்களா? எனக்கு நல்ல உறுதியா இதுல ஒன்று புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா? ஜேசன் தம்பி, சாமுவேல் அண்ணே, ஜேம்ஸ் அண்ணே, இவங்க 3 பேரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்துல சன்னியாசியாவே வாழ போறாங்க. அப்படிதான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. சப்போஸ் பண்ணாலும் இந்த ரெக்கார்டிங் நாம கொண்டாடி கொடுத்தாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பதிலடி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு த்ரெட் வந்துட்டீங்க. ஆமா, ஸ்டார்டிங்ல செபஸ்டியன் என்ன சொன்னாங்க, ஆம்பளைங்க வந்து அப்பா பொறுப்பா குடும்பத்தை 60 வருஷம் 70 வருஷம் நடத்துறாங்க அப்படின்னு. சரியாவா நடத்துறீங்க? இல்ல நீங்க வாலிப பிரகாரத்துல இருக்கும் போது இன்னைக்கு காலையில வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்க, இன்னைக்கு காலையில நீங்க எல்லாரும் கிளம்பி வரும்போது பெண்கள் துணையே இல்லாம நீங்க கிளம்பி வந்தீங்கன்னு சொல்றவங்க கை கொடுத்து பார்க்கலாம். பெண்கள் சாப்பாடு போடாம எதுவுமே நீங்க எங்கேயாவது காசு நீங்க கொடுத்தாலும் அதை உங்களுக்காக ருசியா சமைச்சு போடுறது வந்து பெண்கள் மட்டும்தான். காசை தவிர்த்து அவங்க வந்து உங்களுக்காக, உங்க சுவைக்காக, உங்க ஹெல்த்துக்காக அவங்க வந்து சமைச்சு போடுறாங்க. அப்போ அப்படி பார்க்க போனது மெஜாரிட்டி யாருமே கை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி மகிழ்ச்சியா நீங்க வரணும்னாலே ஒரு பெண்ணோட சப்போர்ட் தேவைதான். வாழ்க்கை ஃபுல்லா நீங்க சந்தோஷமா வாழணும்னா ஒரு பெண்ணோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்றாங்க 60 வருஷம் எல்லாத்தையும் சமையல் தாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொன்னது. அந்த உறுதுணையை எடுக்கிறது வந்து பெண் தான். நீங்க சுமைய தாங்குறீங்க, உங்களை தாங்குறது நாங்க தானே, வீட்டுக்கு எங்க கிட்ட தானே வந்தா இருக்கும். அப்படி இருக்கும் போது எல்லா இடத்துலயும் ஒரு வாலிபனா நீங்க இருக்கும் போது உங்க அம்மாவோட சப்போர்ட் தேவை. அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வைஃபோட சப்போர்ட் தேவை. அப்படி இருக்கும் போது ஆம்பளைங்களுக்கு உறுதுணையா மகிழ்ச்சி கொடுக்கறது பெண்கள் மட்டும்தான். அப்ப அதுக்கு பேஸ் மகிழ்ச்சிக்கு வந்து பெண்கள் மட்டும்தான். இன்னொன்னு சொன்னாங்க, ஜேம்ஸ் அண்ணன் வந்து 2000 வருஷத்துக்கு இல்ல அதுக்கும் பழைய ஆண்டுல வாழ்ந்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ
ஆண்கள் தான் சம்பாதிச்சு போடுறாங்க, ஆண்கள் தான் வேலைக்கு போறாங்க, ஆண்கள் தான் இது பண்றாங்க, நான் கூட தான் வேலைக்கு போறேன். மாட்டிக்கிட்டீங்களா? நான் கூட தான் வேலைக்கு போறேன். அப்போ இப்போ இருக்கிற காலகட்டங்கள்லாம் மாறிடு. நம்ம வந்து வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டுல இருக்கிற வேலைகள் எல்லாம் பார்த்து ஒரு முகம் போனா சிரிச்சு அடுத்த நாள் புருஷனை காலையில எழுந்திரிச்சு காலையில வீட்டு வேலையெல்லாம் பண்ணி மகிழ்ச்சியோட வேலைக்கு அனுப்புறதுதான் முன்னாடி. அவங்க வீட்டுல அப்படி வேலைக்கு அனுப்ப போய் தான் நீங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃப் நீங்க ரன் பண்ண முடியுது. சரி, எத்தனை பேர் பொண்டாட்டி மூஞ்சி தூக்கி சாப்பிடுறதுல நீங்க மூஞ்சி தூக்கி வேலைக்கு போவீங்க? அப்போ உங்க பொண்டாட்டி சாப்பாடு உங்களுக்கு போடல, உங்க மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாங்கனாலே உங்களுக்கு வேலையில வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீங்க உங்க பொண்டாட்டியை உண்மையா நேசிச்சீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் தூக்கி போட்டு. அப்போ நாங்க வந்து மகிழ்ச்சியா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களை இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நாங்க மறைச்சிட்டு வந்து நாங்க உங்களை வந்து மகிழ்ச்சியா வைக்கிறோம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பெண்கள் வந்து அதை வந்து மனசுலயே வச்சுட்டு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒதுக்கமே கொடுப்பாங்க. சொன்னாங்க மேக்கப் பண்றதுக்கு 2000 யாருக்கு சரி லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தீங்க? 2000 லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தா வச்சுக்கோங்க. அப்போ சொன்னதுக்கு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்த 2000 லிப்ஸ்டிக் கொடுத்தா. நான் தெரியாம கேட்டேன், உங்க குடும்பத்துல 5 பேர் இருக்கீங்க, இவ்வளவு நல்லா உங்களை நல்லா வளர்த்து கஞ்சத்தனம் பண்ணி வளர்த்தது உங்க அம்மா உங்க அப்பாவா? நீங்க வளர்ச்சிருக்கீங்க. நீங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க அம்மா தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள எல்லாமே ஒரு காசை பார்த்து செலவு பண்ணி அவங்கள வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குடும்பத்தை வந்து கஞ்சத்தனம் பண்ணி சீர்படுத்துறது ஒரு பெண் தான், ஆண் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சிக்கு காரணப்பட்டு இப்படி ஆணாக இருக்க முடியும். இன்னைக்கு நமக்கு காசு இருந்தாலும் எல்லாமே நம்ம சொல்றோம். ஆனா நம்மளுக்கு காசு எல்லா விஷயத்தையும் பார்த்து செலவழிக்கிறது வந்து ஒரு பெண் மட்டும் தான். ஆண்கள் வந்து சில இடத்துல 7 கூட செலவு பண்ணிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பெண் தான் சொல்லுவாங்க இப்படி நீங்க செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து கல்யாணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணு தான் மகிழ்ச்சியா தன் பிறந்த வீட்டை விட்டுட்டு புருஷ வீட்டுக்கு வருவா. மஞ்சள் நடையில அதுதான் இருக்கும், எங்க அப்பா வீட்டுல எப்படி இருந்துச்சு, எங்க அப்பா வீட்டுல எப்படி இருந்துச்சுன்னு. எத்தனையோ பெண்கள் வந்து அவங்க அப்பா வீட்டை மறந்து இங்க அவங்களுக்காக தியாகம் பண்ணி மகிழ்ச்சியா குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க சொல்லவே முடியாது மகிழ்ச்சிக்கு காரணம் வந்து ஆண்கள் தான். அப்புறம் நம்ம வந்து பைபிள் டிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா பரிசு சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது வந்து நம்மளுக்கு அறிவிக்கப்பட்ட ஏசப்பா இந்த பூமியில பிறந்ததுக்கு காரணம் வந்து கிடையாது. அப்போ கடவுள் வந்து ஜோசப்ப செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி he chose மேரி தான் ஏசப்பா வந்து பிறக்க வைக்கணும்னு சொல்லி கரெக்டா செலக்ட் பண்ணாரு. ஏன்னா அவ உண்மையா இருந்தா அவ வந்து அது வந்து மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டா. ஒருவேளை அவங்க முறுமுறுத்திருந்த ஏசப்பா வந்து அங்க பிறக்கவே முடியாது. அவளுக்கு இருக்கிற அவமானத்தையும் வந்து அவ மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டா. அதனாலதான் அவ வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா. ரெண்டாவது வந்து சொல்லுங்க, பொம்பளைக்கு எப்ப பார்த்தாலும் வாய் பேசிட்டே இருப்பாங்க. சமாரி ஸ்திரீயோட கதை தெரியும் நினைக்கிறேன். அவளுக்கு தெரிஞ்ச உண்மை ஏசப்பாதான் உண்மையான ரட்சகர்னு சொன்ன உடனே அந்த மகிழ்ச்சியே போய் ஒரு ஊர் ஃபுல்லா சொல்லி எல்லாரும் ரசிக்கப்பட வச்சுட்டா. அப்போ ரசிக்கப்பட வைக்கிறது நாங்களா நீங்களா? மக்கள் வீட்டுலயே பேச மாட்டாங்க, அவங்க எங்க பட்டணத்தை ரசிக்க. இன்னொன்னு சொன்னாங்க, மாமியார் மருமகன் வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்ன எந்த வீட்லயாவது மருமகனும் மாமனாரும் பேசிட்டு அப்பதாங்க சண்டையே வரும். பேசாம மூத்த பார்த்துட்டு இருந்தா எங்க சண்டை வரும்? நாங்க வந்து எவ்வளவுதான் பேசினாலும் சண்டை போட்டாலும் ஒரு ஃபங்க்ஷன்ல மருமகளும் மாமியாரும் ரெடி மகிழ்ச்சியோட வரும். அப்படி சண்டை போட்டுட்டே வரும். அப்படி இருக்கும்போது ரூக்கும் நெகோமியும் பத்தி ஒரு சாப்டரே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு கூட ரூத் வந்து உண்மையா இருப்பா. எல்லாத்தோட விஷயத்துலயும் நெகோமிக்கு வந்து நல்லா வந்து அவ வந்து பணியோட செய்வா. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதை வந்து தப்பு சொல்லவே முடியாது. ஓ சாரா வந்து கல்யாணம் ஆகிரகம் சொல்லலாம், கல்யாணம் பண்ணிக்கோ, அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சா கையை பிடிச்சா தலைகிட்ட வச்சா, ஆகிரகம் கையை பிடிச்சா தலைகிட்ட வச்சா. உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்க சொல்லிருக்கலாம் ஆர்டர் எனக்கு சொல்லியிருக்காரு பிள்ளை தருவாங்க அப்படின்னு, நான் இதுக்கு வெயிட் பண்ணிருக்கல. விசுவாசத்தின் தந்தைன்னா
அந்த மாதிரி காரியத்தையும் அடைக்க கூடாது. சரியா? நோவா வந்து கர்த்தர் வந்து நோவாவை தேர்ந்தெடுத்ததுக்கு உண்மையான காரணமே அவர் வந்து நீதிமானா இருக்காரு. அவர் வந்து ரைச்சஸா இருக்காரு. அந்த காலத்துல ரைச்சஸா இருக்கிறதுக்கு அவர் கொண்டாடி நல்லா அவர் வச்சிருந்தாரு. அவர் உண்மையா இருக்க முடியும். அதனால அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க வைஃப் தான். அவர் பேரையை கேட்டும் போது அவருக்கு வந்து நிறைய பேரு கிண்டல் அடிச்சிருப்பாங்க. பைபிள் வச்சு சொல்லுது அவர் பேரையை கேட்கும் போது அவருக்கு வந்து நிறைய துன்பங்கள் வந்துச்சான். அந்த துன்பங்கள்ல உறுதுணையா இருந்தது வந்து அவரோட குடும்பம் தான். கடவுள் வந்து நோவாவை பேரை கேட்ட சொன்னாரு. அப்போ நோவா சொல்லிருக்கலாம் நீ தனியா போ, ஏன் அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு போக சொன்னாரு. ஏன்னா ஒரு குடும்பம் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து ஒரு பெண் கூட இருந்தாதான். அது முக்கியமா பெண்கள் கடவுள் படிச்சது வந்து மகிழ்ச்சிக்காக மட்டுமே தான். இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் சொல்றேன். நமக்கு வந்து கர்த்தர் உயிர் தெரிந்தார், அதுக்குதான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோம். சொல்றேன் கர்த்தருக்கு கூட இருக்க சீசர்கள் கர்த்தரை வந்து சில்வர் அரைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோங்க. அடுத்தது நம்மள பிடிச்சு அரைஞ்சு போடுவீங்கன்னு சொல்லிட்டு ரூம் போட்டெல்லாம் கூட்டிட்டு இருந்தாங்க. 3ஆவது நாள் எந்திரிச்சு யாருங்க பார்க்க போனா எசப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தாங்க பார்க்க போனாங்க. அப்போதான் நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி தெரிய வந்துச்சு கர்த்தர் வந்து உயிர் தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த இடத்துல உங்க சீசர்கள் பார்க்க போல, ஏன் அந்த இடத்துல வேற ஒரு ஆண் பார்க்க போல. அப்போ பைபிள்ல நடந்த அத்தனை சம்பவம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வந்து பெண்கள் மூலியமா மட்டும்தான் நடந்துச்சு. அந்த மாதிரி நான் இப்ப ஆணித்தரமா சொல்லுவேன், கிறிஸ்தவ குடும்பத்தின் காரணம் மகிழ்ச்சிக்கு காரணம் வந்து பெண்கள் மட்டும்தான். எல்லாரும் நல்லா பேசினாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களின் மகிழ்ச்சிக்கு ஆண்களா பெண்களா அப்படின்னு பேசுறதுக்கு வாலிபர்கள் ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு என்ன இருக்குன்னா வேதாந்தம் நாங்க கண்டிப்பா எங்களுடைய நியாயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறது. நம்ம உலகத்துல ஒரு குடும்பத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா முதல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஆண் குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆண் குழந்தை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது எல்லாரும் பெருமையா பேசுவோம். ஒரு ஆணை வந்து நம்ம உயர்த்தி இருப்போம். ஆணை தான் எல்லா இடத்துலயும் உட்காரணும், முன்னணியில இருக்கணும். ஒரு வயசான பாட்டியமா இருப்பாங்க, அவங்களோட கணவனும் இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க வந்தாலும் அந்த வயசான பாட்டியமோ கீழே இறக்கி வச்சிருவாங்க. அந்த ஆணை உட்கார வைப்பாங்க, சேர்ல உட்கார வைப்பாங்க. பெண் வந்து எப்பவுமே எங்களுக்கு 2வது தான் அப்படிங்கிற இந்த உலகம் வந்து எப்போதுமே சொல்லிட்டு வருது. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அததான் நாமளும் கூட விரும்பவும் செய்வோம். பல நேரங்கள் ஆண் தான் சரியான ஒரு பாதை, அவங்க முன்னால போகணும், நான் பின்னால வரணும், இல்ல அதுதான் கரெக்ட். இந்த உலகமும் நமக்கு அப்படியே கற்றுக் கொடுத்துருச்சு. எதுனாலும் இப்ப நமக்கே ஒரு மனதுல என்ன தோன்றுது, முதல்ல நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். எங்க அம்மா அப்படிதான் சொன்னாங்க, முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டு அப்புறம் எந்த குழந்தை பிறந்தாலும் அப்புறம் எந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு பெண் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஆனா பெண்களுடைய மனதுல கூட என்ன தோன்றிட்டு, ஒரு ஆண் தான் குடும்பத்தை நடத்த முடியும், ஒரு ஆண் தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். அநேகருடைய பார்வையில வேதம் கூட ஆணைதான் உயர்த்தி வைக்கிறது. அப்படிதான் பார்க்கவும் செய்யறோம். இது வந்து ஒரு தரப்பு நியாயம், ஆனா அது உண்மையா அப்படின்னா கிடையாது. நம்ம அநேக நேரங்கள்ல அப்படிதான் பார்க்கிறோம். நம்மளுடைய மனமும் அப்படிதான் இருக்கு, அதுதான் கரெக்ட். நாம கூட வீட்டுல பெண் பிள்ளைகள் என்ன சொல்லுவோம், சும்மா இருக்கணும், பையனை வந்து கண்டுக்க ரொம்ப பாசமா. அது பெண்ணுட்டே அப்படிதான் இருக்கு. அது வளர்ந்து வளர்ந்து எங்க இருக்கு, குடும்பத்தை நடத்துற வரைக்கும் வந்து நிக்குது. அவங்கதான் எல்லாத்தையும் செய்யணும், அவங்க எதையும் நடத்துறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அப்படிங்கிறத நாம நம்புறோம். ஆனா வேதாந்தமும் இன்னொரு பக்கத்துல ஒரு கான்டெக்ட் கொடுக்குறது. பெண்ணை பத்தி நம்ம உலக நடப்புல என்ன சொல்லுவாங்க, சொன்னது போல பெண் குழந்தை பிறந்தா யாரும் அவ்வளவு சீக்கிரம் விரும்பவே மாட்டாங்க. தமிழ்நாட்டுல உசிலம்பட்டிங்கிற ஒரு இடத்துல நமக்கு தெரியும், குழந்தை பிறக்கும் போதே வாயில கள்ளிப்பாலை விட்டு கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர்லாம் அனுப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெண்களை கொள்வதை, பெண் பிள்ளைகளை கொள்வதை தடுக்காத தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வளர்ச்சி.
ஆனா இந்தியா முழுவதும் அதே எண்ணத்தோட தான் இருக்காங்க. என்ன செய்வாங்க, பெண் வந்து எதுக்கும் நாயக்கற்ற பெண் வந்து எதுக்கு அவன் குடும்பத்தை எங்க நடத்துறது தகுதியானவர், சோறு பொங்குறதுக்கும் கணவனை பராமரிக்கிறதுக்கும் பிள்ளைகளை பார்க்கிறதுக்கு மட்டும்தான் தகுதியானவர், வேறு எதுக்கும் தகுதியானவர். என் வயசு வந்திருக்கா நல்லா தமிழ்ல கவிதை எழுதுவா. பல கவிதைகள் பழைய கவிதைகள் நான் படிச்சேன், அவன் எழுதுனது அதுக்குள்ள பெண்ணை சொல்லி பரவாவே எழுதியிருப்பான். அப்புறம் நான் ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னேன், பெண்ணை பத்தி ஏன் இவ்வளவு தாழ்வா எழுதியிருக்கேன்னா, பைபிள்ல எங்களை பத்தி என்ன அப்படி பெருசா பைபிள்ல எங்களை பத்தி எப்படி வேலைவா பேசுறீங்க அப்படின்னு சொன்னேன். பைபிளை நீ படிக்கலாமா, பெண்களை குறித்து அவ்வளவு உயர்வா எழுது. எஸ்தரை போய் பார்க்கலாம், சாரால் பார்க்கலாம், ஆறாம பார்க்கலாம், ஏற்பால பார்க்கலாம். நீங்க எத்தனையோ தெவரால் அந்த தேசத்தை வழிநடத்துவதற்கு தகுதியானவர்களா இருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குலம் அழிக்கப்பட்டாலும் தான் அழிக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் சகிப்பதற்கு தயாரா இருந்த மரியாதை நமக்கு தெரியும். பைபிள் எடுக்கவே ஆண்டவர் 2 பேருக்கு சரிசமமா இருக்கிறது. வேதாந்தமா மாத்திரம்னா அப்படி எழுதிருக்கு. நீங்க வேற எங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு மாற்றங்களை போய் படிக்கலாம், பெண்ணை நம்பக்கூடாது, பெண்ணு வேலைக்கு போகக்கூடாது, அவ சம்பாதிச்சா நம்மளை மதிக்க மாட்டான், இதுதான் உலகம் கற்றுக் கொடுத்து வேற எந்த மாற்றமும் கற்றுக் கொடுக்குது. ஆனா வேதாந்தம் மாற்றம்தான் 2 பேரையும் ஒரே தரத்துல வச்சு நான் சொல்லணும், பெண் சொல்லணும். அப்படிதான் ஜெர்சி ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்க சொல்றத, புத்தியுள்ள ஸ்திரீ பைபிள்ல இருக்குது, புத்தியுள்ள மனுஷன் பைபிள்ல இருக்குதான் கேட்டாங்க. பைபிள்ல இருக்கு. 7ஆம் அதிகாரம் 14-15 நீங்க படித்தீங்கன்னா புத்தியுள்ள மனுஷன் யார் அப்படிங்கிறது பைபிள்ல போட்டிருக்கு. புத்தியுள்ள மனுஷன் நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு ஒருத்தன் கண்மலையில வீட்டை கட்டுவாங்க. அதாவது நான் சொல்லுகிறபடி ஒருத்தர் வீட்டை கட்டினாங்கன்னா பெருமழை வெயிலும் காற்று வரும், பெருவெள்ளம் வரும், வீடு மேல மோதும், ஆனா வீடு இல்ல. அவன் புத்தியுள்ள மனுஷன் சொல்றாரு. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து நான் சொல்றதுக்கு வீடை யார் கட்டாம இருக்கணும், அவனோட வீடு எப்படியும் விழுந்து முழுங்க அழிந்தது. அவங்களை யாரு எப்படிப்பட்ட மனுஷன் சொல்றாங்க, புத்தி இல்லாம மனுஷன் சொல்றாங்க. விவேகானந்தத்துல 2 புத்தியுள்ள ஸ்திரீ தான் நிறைய தெரியும், புத்தியுள்ள மனுஷன் தான் இருக்கான். வாழ்ந்த 2 பேரும் ஒரே மாதிரி வச்சுட்டாரா? புத்தியுள்ள ஸ்திரீக்கு நம்ம வந்துடும். புத்தியுள்ள ஸ்திரீயை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். நீதிமொழிகள் 14:1 போகும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இந்த 2 பேரும் முக்கியங்கிறத ஆண்டவர் அழகா காமிச்சு கொடுப்பார். ஸ்திரீயை பத்தி குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்போம் யார் இது ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த வசனத்துல அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அந்த வசனத்துல 2 இடத்துல மாத்திரம் தான் கணவனை குறித்து சொல்லப்படும், அங்க அதிகமா மனைவியை குறித்து சொல்லப்படும். ஆனா 2 பேர் இல்லாமல் இருகை தட்டி வருகிற ஓசை போல 2 பேரும் புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும், என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தாங்க. ஒரு பக்கம் சொன்னாங்க நோவா புத்தியுள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா அதே இதுல இங்க சொன்னது போல அவங்க மனைவி அவங்களுக்கு துணை இல்லாவிட்டால் கட்டியிருக்க. அதுதான் உண்மையும். சாராளுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, சாராள் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யப்பதான் சொன்னார். அப்போ ஆண்டவர் சாராள் சொல்றத அங்கீகரிச்சார். வேதாந்தத்திலே அதிகமா நான் விரும்பி படிக்கிற போது என்னன்னா, ஆபிரகாம் சாராள் அந்த 90 வயசு இருக்கும், அவ்வளவு வேலைக்காரங்க வச்சிருந்தாலும் 100 வயசு கணவன் சொல்றதை கேட்டு அவங்க மாவு பசஞ்சு விட்டு கொடுத்தாங்க. வேலைக்காரங்க இருந்தாங்க, ஆனா மனைவி செஞ்சாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மாண்டிங் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேருக்குள்ள வீடுதான் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். அது 2 பேர் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிற புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள கணவன்.